கேட்டை என்று சொன்னாலே அதை வடமொழியிலே ஜேஷ்டா தலைமை பொறுப்பு என்பார்கள். அதற்குரிய சக்தி பேர் ஆரோகண சக்தி. அதாவது வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆரோகண சக்தி. இந்த ஆரோகண சக்தி படைத்த கேட்டை நட்சத்திரத்திலே தான் வாலி என்று சொல்லக்கூடிய ராமாயணத்திலே இருக்கக்கூடிய கதாபாத்திரமும், அதே போல நமது திருதராஷ்டிரனும் பிறந்ததாக சொல்லுவார்கள். இந்த கேட்டை நட்சத்திரத்திற்குரிய சின்னம் காது தோடு. இந்த கேட்டை நட்சத்திரம் ஒரு பெரும் சிறப்பை தரக்கூடியது. எப்பொழுது இதன் ஆற்றல் சரியாக பயன்படுத்தப்படும் பொழுது. இந்திரன் என்பவனின் ஆளுமைக்கு உட்பட்டது. அரசர்களை உருவாக்கக்கூடியது. வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியது. இன்னும் ஒரு வெற்றி வேண்டும், இன்னும் ஒரு படிக்கட்டு முன்னேற வேண்டும் என்றெல்லாம் அந்த ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும்.